ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பொங்கல் அப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஹாப்பி பொங்கல். எல்லாம் வீட்டில் சிறப்பாக கொண்டாடுங்க. எப்போ வரும்னு தெரியாது. ஓகே, கம்மிங் பேக் டு த வீடியோ. 2020 இந்த சமயத்தில் தான் கோவிடை பற்றின டாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. கோவிட் வந்துச்சு, லாக்டவுன் வந்துச்சு. மேக்ஸிமம் எல்லாம் அப்போ தான் அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டிங் கேம்ஸ்லாம் விளாண்டுருப்போம். ஆனால் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் 2020 இன்னொரு கேம் வந்து அப்போ ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. உங்களுக்கு அது நீங்களும் விளாண்டுருப்பீங்க, அமாங் அஸ். எல்லாமே வந்து ஷூட்டிங் கேம் விளாண்டுட்டு சுடுன்னு சொல்லிட்டு இருந்தப்ப ஒரு டிஸ்கஷன், மெனிப்புலேஷன், டிசீவிங் அதர்ஸ், அந்த கான்செப்ட் வச்சு வந்த கேம் தான் வந்து அமாங் அஸ். ஆக்சுவலாக அமாங் அஸ் கேம் வந்து 1986 டிமிட்ரி டேவிடோவ் அப்படின்னு ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட். அவர் ரஷ்யாக்காரர். அவர் வந்து எப்படி பீப்புள் வந்து குரூப்பாக வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, எப்படி ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்டடி பண்ணுறதுக்காக மாஃபியா அப்படின்னு ஒரு கேம் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது அப்படியே பல வேரியேஷன் வந்து கடைசியில் அமாங் அஸ் கேமாக நம்ம கையில் வந்துச்சு. ஏன் அமாங் அஸ் கேமை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாங் அஸ் எப்படி விளையாடுவோம்? ஒரு 10 பேர் ஒரு லாபியில் இருக்கும். அந்த 10ல் வந்து ஒருத்தர் 2 பேர் 3 பேர் வந்து இம்போஸ்டராக இருப்பாங்க. அந்த இம்போஸ்டரோட வேலை வந்து நம்மளை எல்லாத்தையும் சாபிடேஜ் பண்ணிட்டு கில் பண்ணிட்டு அந்த மிஷனை வந்து நம்ம அபார்ட் பண்ண வைக்கிறது. மித்த 7 பேரோட வேலை வந்து அவங்க வந்து யார் இம்போஸ்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை ரிப்போர்ட் பண்ணி அவங்கள கிக் அவுட் பண்ணுறாங்க. இதுதான் அந்த கேம். மாஃபியாவில் வந்து அது வந்து 30 பீப்புள் ஓவர் த பீரியட் ஆஃப் 5 days ஆர் 1 week அந்த கேம் வந்து அப்படி விளையாடுவாங்க. இப்போ இதுக்கும் நம்ம சொல்ற இந்த ஃபேக் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸு, அப்புறம் அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூஸ், அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குரூப் இருக்கோம் அப்படின்னு வைங்க. நம்ம வந்து ஃபினான்ஸ் சம்மந்தமாக வந்து ஸ்டடி பண்ணுறோன்னு வைங்க. நம்மளோட ஃபினான்ஷியல் ட்ரஸ்ட்டை வின் பண்ணி நம்மளை மெனிப்புலேட் பண்ணி நம்மள்டேருந்து பணம் உருவாகும். இல்லை நம்மளை வச்சு அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணி பர்சனல் கெயின் பண்ணுறதோ அவங்களோட பெரிய நோக்கமாக இருக்கும். சரியா? இப்போ நம்ம க்ரூமேட் அப்படி அசியூம் பண்ணுங்க. அவங்க வந்து இம்போஸ்டர்ஸ். கேமில் இம்போஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க மித்தவங்களை வந்து நம்ப வைப்பாங்க. இந்த மாதிரி நானும் க்ரூமேட் தான் அப்படின்னு வந்து நம்ப வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதே இந்த சைடு பார்த்தோம்னா இந்த ஃபேக் அட்வைசர்ஸ் அண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூஸ் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் எப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா, நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன், ஆனால் இப்போ இந்த நிலைமைக்கு வரேன், இப்படி நீங்களும் வரணும் அப்படின்னா என்னை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூஸ் வந்து பண்ணுவாங்க. நீங்களே நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க, நிறைய அந்த யூடியூப் ஆட்லலாம் வரும். அப்புறம் உங்களோட ட்ரஸ்ட்டை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இம்போஸ்டர்ஸ் வந்து க்ரூமேட்டாக இருந்தீங்கன்னா உங்களை வந்து கில் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களோட ட்ரஸ்ட்டை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்க எவ்வளோ பெனிஃபிட் ஆகிக்கிறாங்களோ அது வரைக்கும் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து கழிச்சு விட்டுருவாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாப்கா சாட் அப்படின்னு ஒரு சேனல் இருந்துச்சு. அது வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றின சேனல். அந்த ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 20 lakhs 30 lakhs வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி எப்படி வந்து சார்ட் அனலைஸ் பண்ணோம், அந்த மாதிரி வந்து கிளாஸ் எடுத்து என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 crore வந்து சம்பாதிச்சான். அதாவது அந்த எப்படி செய்யணும்னே தெரியாம அதை சொல்லி கொடுத்து வந்து 2 கோடி சம்பாதிச்சான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ட்ரஸ்ட் வின் பண்ணிட்டான், எல்லாத்தையும் வந்து நம்ப வச்சிட்டான். இந்த மாதிரி எனக்கு இது தெரியும், உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், நீங்கள் என் கூட வந்துருங்க. அதே மாதிரி அமாங் அஸ்லயும் அந்த மாஃபியா கேம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்பிளேஸ் அக்வஸ்டேஷன் வந்துடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு குரூமேட்டே வந்து ராங்காக கிக் அவுட் பண்ணிடுவோம். இவன் தான் இம்போஸ்டர் அப்படின்னு வச்சு வந்து கிக் அவுட் பண்ணிடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மிஸ்பிளேஸ் அக்வஸ்டேஷன் இருக்காது, ஆனால் வந்து ஒரு ஃபேக்கான டெஸ்டிமோனியலோ இல்லை வந்து ஃபேக்கான ஒரு கஸ்டமரோ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது ஃபாலோ பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன், எனக்கு இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக நடந்துச்சு, எனக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம டீப்பாக போய் பார்த்தா தான் தெரியும் அவன் உண்மையாலே அவன் கஸ்டமரா இல்லை பெய்ட் ஆக்குறா அப்படின்னு. ஆனால் நம்மளால செக் பண்ண முடியாது, கேட்டால் வந்து கஸ்டமர் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறதில்ல அப்படின்னு ஊற்றிடுவாங்க. முதல்ல எனக்கு இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மேலே இருக்க நம்பிக்கையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் ட்ரிக் எடுத்துங்க. சரியா? நீங்கள் ப்ரெஸ்டீஜ் படம் பார்த்துருக்கீங்க. அதில் 2 மெஜிஷியன்ஸ் வந்து எப்படி அவங்களோட ஸ்பெஷல் ட்ரிக்குக்காக அவங்களோட லைஃபே வந்து இழக்குறாங்க அப்படின்றது தான் அந்த ப்ரெஸ்டீஜ் படத்தோட கதை. கிறிஸ்டோபர் நோலன் டைரக்ஷன்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா பார்த்துருப்பீங்க. ஒரு மேஜிக் ட்ரிக்
எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸையோ அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்கையோ வந்து யார்கிட்டையும் வெளியே சொல்லாமல் இருக்கணும் மட்டும்தான். சப்போஸ் அந்த ட்ரிக்கோட சீக்ரெட் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ட்ரிக் இல்லை, இவ்வளோதானா மேட்ரு அப்படின்னு நமக்கு வந்து தோண ஆரம்பிச்சு. இதே தான் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் ஹெல்ப். உனக்கு காசு சம்பாதிக்க தெரியுது, அதை நீ ஏன் வெளியே சொல்ற? நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், நீங்களும் இப்படி ஆகலாம், என்னை வந்து நம்பி வாங்க அப்படின்ட்டு ஏன்? ஏன்னா நம்மளை வச்சுதான் அவன் காசே சம்பாதிக்கும். நம்மளை வச்சு கோர்ஸ் வித்து தான் அவன் காசு சம்பாதிக்க முடியும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து படிக்க வேணாம், இந்த காலேஜ் போகிறதெல்லாம் வேஸ்ட்டு, எதுக்கு காலேஜ் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுங்க இறங்குங்க அப்படின்னு வந்து சொல்கிறானுங்க. அதே தப்புன்றேன் நான். நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுற அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி நான் வந்து கோர்ஸ் விற்கிறேன். கோர்ஸ் விற்கிற சரி, எனக்கு நீ அங்கே என்ன சொல்லி தருவோம்னு பார்த்தா என்ன மாதிரியே கோர்ஸ் விற்க சொல்லி தருவாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆம்வே நிறைய வந்துச்சு, இந்த பிரமிடு சொல்லுவாங்க, ராக்கெட்டுன்னு ஒன்று நிறைய வந்துச்சு. அதுலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் பிடிச்சி தரணும், நமக்கு ஆள் பிடிச்சா காசு, அவனுக்கு ஆள் பிடிச்சா காசு, அது அப்படியே போய் ஒரு இடத்துல நிற்கும். எவனையுமே பிடிச்சிடற நிலைமையில ஒருத்தன் வந்து நிற்பான், அது வரைக்கும் காசு வரும். இப்போ அந்த எவனையுமே பிடிக்க முடியாம ஒருத்தன் இருப்பான்ல, அவன் என்ன பண்ணுவான்? அதுதான் இந்த கோர்ஸ் விற்கிறவங்க, இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்க பிரச்சனையே. முதல்ல நீங்க வந்து என்ன செய்றீங்கன்னு ஒரு வெளிப்படையா வந்து சொல்லுங்க. உங்க சக்சஸை காமிச்சு, இப்படிதான் நான் சக்சஸ் வந்தேன், இதை மாதிரி உங்க ஃபீல்டுல நீங்க வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சரி. ஆனா இதை நான் பண்ணேன், இதே நீங்களும் பண்ணலாம், ஆனா எனக்கு நீ 500 ரூபா கொடுன்னு சொல்றீங்கல்ல, அதுதான் தப்பு. இதே ஃபினான்ஷியல் அட்வைசஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். எந்தெந்த ஃபினான்ஷியல் அட்வைசஸ் உங்களுக்கு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸை வந்து சஜஸ்ட் பண்றாங்க, அவங்களை இதோட கட் பண்ணி விட்டுருங்க. ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து ஈஸியாக மெனிப்புலேட் ஆகிடும். இப்போ வந்து இந்த அர்ஷத் மேத்தா கதை மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு சிலர் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் வந்து ஸ்மால் கேப் ஃபண்டு போட்டு, ஸ்மால் கேப் ஃபண்டில் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் பெரிய அமௌண்ட்டை போட்டுறாங்க. அவங்க போடுற அமௌண்ட்டுக்கு அது மெனிப்புலேட் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு 50,000 60,000 போடுறான்னு, நம்ம ஒரு 5,000 அப்படிதான் போடுவோம். நம்ம என்ன நினைப்போம், அவன் அளவுக்கு லாபம் வரணும் அப்படின்னு வந்து நினைப்போம் ஆட்டோமேட்டிக்காக. அவன் ஒரு குறிப்பிட்ட காலம் போயிட்டு அந்த காசு 50,000 எடுத்துருவான். அப்போ திரும்பி அந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து இறங்கிடும். நமக்கு அது தெரியாது, நம்ம வந்து காசு இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும்னு நினைப்போம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் வந்து போட்டிருப்பாங்க இல்லை லம்பான அமௌண்ட்டை, அவங்க எல்லாமே எடுக்கிறப்போ இந்த சின்ன அமௌண்ட் போட்டிருக்க ஆளுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிவாங்க. ஆனால் இவன் வருஷம் முடியும் போது என்ன பண்ணுவான், நான் வருஷ தொடக்கத்தில் இந்த காசு போட்டேன், இதுலேருந்து எனக்கு இவ்வளோ லாபம் வந்துருச்சு அப்படின்னு வந்து ஒரு சாட்டை காட்டிடுவான். அவனுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு, அவன் ஆடியன்ஸ்லையும் வந்து அந்த ப்ராஃபிட் அந்த மாதிரி காமிச்சிடுவான். இன்னும் புதுசாக நிறைய பேர்த்த வந்து நம்ப வச்சிருவான். இதே லார்ஜ் கேப்ல வந்து அப்படி மெனிப்புலேஷன் நடக்காது. ஒரு சில நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் இருக்காங்க, இது தெரிஞ்சுட்டே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸு, மிட் கேப்பு அப்பப்போ ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதனால அந்த ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுற இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் தள்ளிடுங்க, உங்களை மொட்டை அடிச்சிருவான். அடுத்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பாருங்க. இப்போ ஒரு கண்டென்ட் பார்க்குறீங்கன்னா அவனோட பேக்ரவுண்டு அது எல்லாமே வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க வந்து அஸ் வெர்சஸ் தெம்ன்ற மென்டாலிட்டியை உருவாக்க தான் பார்ப்பாங்க. நம்மளா அவங்களா அப்படின்னு. நீ இப்படி இருக்க, அவன் அப்படி இருக்கான், அவன் என்ஜாய் பண்ணுறான், என்ஜாய் பண்ணல, இந்த அஸ் வெர்சஸ் தெம்ன்ற மென்டாலிட்டியை வச்சு தான் விளையாடுறாங்க. அதை நீங்கள் வந்து கேட்ச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் இந்த கோர்ஸ் விற்கிறாங்கல்ல, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண எப்படி சொல்லித்தரேன், அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணுங்க. அந்த பிஸ்னஸ் அவன் ஏதாவது லாபம் பார்த்தானா அப்படின்னு முடிஞ்சா பாருங்க. அப்படி பார்த்தாலே இந்த கிளம்பி இருக்க கூட்டத்தில் ஒரு 95% வந்து காலி பண்ணிடலாம். அனலைஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், எதையுமே கண்ணை போட்டு நம்பாதீங்க, நான் சொன்னேன்னு கூட நம்பாதீங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால நானும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளும் நம்ம ஃப்ரெண்டு வந்து அவனால நமக்கு தெரிஞ்ச அவன் வந்து ஓட் பண்ணான் அப்படின்றதுக்காக ஒரு க்ரூமேட்டை ஓட் பண்ணி வந்து வெளியே துரத்திருப்போம். ஆனால் இம்போஸ்டர் இன்னும் உள்ளே தான் இருப்பான். இந்த மாதிரி பேக் ஃபயர் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் சுயமாக யோசிங்க, சிந்திச்சு முடிவிடுங்க. எல்லாம் பண்ணுறாங்களே நானும் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை வந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்புறம்
இந்த ஆஃபர்னு போட்டு இது பண்றாங்கல்ல, அதெல்லாம் நம்பாதீங்க. போத் ஃபினான்ஷியல் குருஸு, செல்ஃப் ஹெல்ப் குருஸும் இந்த இன்னும் 10 ஸ்பாட்ஸ், ஒன்லி 10 ஸ்பாட்ஸ் ஆர் லெஃப்ட், 80% ஆஃபர் until tonight அப்படிலாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இந்த 80% ஆஃபர், இந்த மாதிரி அமௌண்ட் ஆஃபர் வச்சு விளையாடுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டெட்லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம பண்ணுற கோர்ஸு ஒரு 10 ரூபாய்க்கு தான் இது, ஒரு 10 ரூபாய்க்கு தான் வருது, அதை நம்ம 1000 ரூபாய்க்கு அட்வர்டைஸ் பண்ணி 100 ரூபாய்க்கு விற்க பார்க்குறோம். அதனால வெயிட் பண்ணுவோம், எவன் கண்டுபிடிச்சி எவன் கேள்வி கேட்க போறான் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதையும் நீங்க வந்து கிராஸ் செக் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிளைண்டா சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எதையும் நம்பாதீங்க. அவங்கள மாதிரியே நமக்கும் நடக்கும், அதனால அவன் கோர்ஸை வாங்கணும்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்புறம் இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸு இன்வெஸ்ட் பண்ணுறப்ப ஓனாக கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரை பார்த்துக்குங்க. இந்த ஃபேக் குரூஸு, ஃபேக் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் எல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா நம்ம பார்க்க அவனுக்கு யூடியூப்லேயும் வருமானம், எல்லாத்தையும் அழித்தொழிப்பு நடத்தணும். எல்லாத்தையும் அழித்து வச்சுட்டா யூடியூப்பும் ஒருப்பட்டுரும், நம்ம டைமும் ஒருப்பட்டுரும், நம்ம நாலேஜும் ஒருப்பட்டுரும், நம்ம பேங்க் பேலன்ஸும் பார்த்துருங்க. ஜாலியாக இருங்க. ஒரு வீடியோ